இயேசு சொல்றார் பேதுருவுக்கு, பேதுரு வந்து அதுக்குள்ள ஒரு தாழ்மை வந்துட்டு பேதுருக்கு ஒரு தாழ்மை என்ன, பேதுரு ஒரு ஐயோ ஆண்டவரே நீங்க என்ன ஒரு பெரிய ஆள், நீங்க ஒரு கடவுள், ஒரு பெரிய ஆள், நீங்க என்ன இந்த கால கழுவுறன்னு சொல்லி. சோ அப்ப மாம்ச கண்ணோட்டத்துல பார்த்தா உண்மையாவே அவன் சொன்னது சரி. பேதுரு, நீங்க ஒரு பெரிய ஆண்டவர், எத்தனை அப்போ சரிங்க, இவ்வளவு பெரிய ஆள் நீங்க எங்களுக்கு ஒரு குருவா இருக்கிறீங்க, கடவுளா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இந்த கால கழுவுற? அவன் சொன்னது சரி மாம்ச கண்ணோட்டத்துல. ஆனா இயேசு சொன்னார், இதை நீ இப்ப அறிய மாட்டாய், இனிமேல் அறிவா என்றார். சரியா, இனிமேல் அறிவா என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். ஒரு காலம். அவன் சொன்ன வசனத்தை பாத்தீங்கன்னா, பேதுரு அவரை நோக்கி, நீங்க ஒரு காலம் நீங்க என்ன கழுவே கூடாண்டா. அப்பதான் இயேசு சொன்னார், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அதாவது இயேசு பேதுருவை கழுவாவிட்டால், இயேசு என்னை உங்களையும் இன்றைக்கு தன்னுடைய ரத்தத்தால அவருடைய வார்த்தையினால கழுவாவிட்டால் பங்கில்லை. சோ அப்ப அவர் டீப்பா அவர் ஆவிக்குரிய அர்த்தத்தை இங்க சொல்றார். இது வெறும் உங்களோட கால கழுவுற சடங்குல நான் இங்க செய்யறது, நான் செய்யறது வந்து சிலுவையில நான் மரிச்ச பிறகு நான் ஒவ்வொருவரையும் நான் என்ன செய்ய போறேன், காலம் மட்டும் இல்ல முழுவதுமாக நான் என்ன செய்ய போறேன், கழுவ போறேன் முழுவதுமாக. சோ அப்ப இயேசு அவர் சிலுவையில மரிச்சு அவர் இன்றைக்கு நம்ம கழுவினோடையத்தான் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு பங்கு. நாமும் அவரும் என்னவா அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு நாம் அவருடைய சுதந்திரவாளியாக பங்காளியாக இருக்கிறோம். இப்ப அதை கேட்ட உடனே பேதுரு சொன்னான், அதற்கு சிமோன், ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். சோ அப்ப இயேசு சொன்னது வந்து இங்க பூமியில நம்மட கால கழுவுற பிசிக்கலாக கழுவுறதல்ல, அல்லது போதகரே நீங்க ஒவ்வொருவற்ற காலையும் கழுவுங்கன்னு. இயேசு சொன்னார், நான் உங்களை கழுவுறேன், நான் உங்களை கழுவாட்டிங்க உங்களுக்கு பங்கு இல்லை. சோ இயேசு சிலுவையில இன்றைக்கு மரிச்சு உயிர்த்தெழுந்து எங்களை கழுவி சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் கழுவி எங்களை முழுமையாக பரிசுத்தமாக்கி, அஜகுறையா இல்ல முழுமையாக பரிசுத்தமாக்கி அவருக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக, ஆமென், அவருடைய நீதிமானாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். தளவாழ தப்பில்லை தானே, தப்பில்லை தானே, நாங்க அதை போய் செய்ய. இப்ப நாம அது தப்பு என்ன, நாம மாம்சத்துல நடக்கிறோம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நாம இயேசு ஏற்கனவே நம்முடைய கழுவினத இது என்னத்தை அவர் மீன் பண்றார் என்று சொன்னதை நாம இல்ல, இந்த உண்மையை விட்டுட்டு நாம இன்னைக்கு மத சடங்கோட நாம போயிருக்க நாம என்ன செய்யறோம், கிருபை இழக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுது, கிருபை இழக்கிறீங்க. சோ இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட். என்ன இப்ப அநேருக்கு தெரியாது, நான் டைரக்டா சொன்னா சிலர் நீங்களே கோவப்படுவீங்க. ரிலிஜன் வந்து ஒரு ஸ்பிரிட், அது வந்து இப்படியான காரியங்களை தான் செய்யும். அது ஸ்பிரிட், அது ஒரு ஆவி. பிசாசு வந்து ரிலிஜியஸ் டைப்ல தான் கிரியை செய்யறான். அதுல மாயமான தாழ்மையை வச்சிருக்கு பிசாசு. அவங்களுக்கு ஒரு இது வருமா, நாங்க இப்ப பாசறக்கே ஒரு பெரிய பெருமை வரும், அடே நான் விசுவாசின்ற காலையை கழுவிட்டேன், நான் ஒரு தாழ்மையான பாசர், ஒரு பரிசுத்தமான பாசர். எங்களுக்கு அந்த பெருமை வரும். இப்ப நான் கொடுத்தி நான் எல்லாம் நான் என்னையே ஆண்டவர் இந்த கிருபையை சரியா புரிய வச்சவருண்டா, இப்ப ரிலிஜியஸுக்குள்ளேயும் உண்மை உள்ளவனா வாழ்ந்த மனுஷன் தான் நான். காலை கழுவ சொன்னா கோபக்கார எல்லாம் பார்க்க மாட்டேன், காலை இல்ல நான் தலையும் கழுவக்கூடியார். ஏன்னா அந்த மதத்திலையும் நான் உண்மை உள்ளவனா வாழ்ந்தான். இயேசுக்குள்ளேயும் செய்யணும்டா மனைவி பிள்ளைகளை விட்டு ஓடினான். நாங்க அந்த அந்த உண்மைய இயேசு பார்க்கிறார். ஓகே, நாம புரியாம செய்கிறோம். இப்ப இதனுடைய அர்த்தத்தை நமக்கு புரியுது இல்ல. ஆனா நீங்க அங்க இருந்தீங்க, எங்களுக்கு எங்க நான் கிடைச்சிருப்பீங்க, அங்க இருந்து உங்களை இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப
பெர்மிஷன் பேச நானும் மாறத சொன்னா சபரிசன் பாக்கள் என்ன தேடி வர இல்ல. நான் தான் யூடியூப்ல தேடினேன். எப்படி தேடினான் நான் திருவள்ளுவன் சத்தியத்தை கேட்டுட்டேன். அதுல எனக்கு சாரத்துக்கு ஒரு தெரிஞ்சு எங்க போனாலும் ஒழுங்கான முறையில எனக்கு அந்த வசனத்துக்கு விளக்கங்கள் கிடைக்கல இல்ல. இன்னும் எழுத்து எனக்கு தெரிகிறது. அவரு கொஞ்சம் வந்தாலும் நான் ஆரம்பத்துல கேட்டுட்டேன் சபையில. இங்க நான் போன சபையிலேயோ அது நான் தேடின இடத்துலயோ நான் கிடைக்கல. யூடியூப்ல கிடைக்கல. சரி உள்ள சபைகள் வருது கேட்டு பாப்போம். அதாவது மாதிரி இருந்துட்டு கேட்டு பாப்போம். நான் சும்மா அடிச்சு கேட்டேன். கேட்டதான் நல்லா கிராக்கு கெடிங்க நல்லா கிராக்கு அப்படியே கேட்டுதான் எனக்கு உண்மையிலேயே இந்த ஆவிக்கு ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு உண்மையிலேயே அப்படியோ கேக்குற வார்த்தை இல்ல. இப்ப கூட மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் ஆன்லைன்ல நான் வார இல்ல. நான் தனியா கேட்டேன். ஒரு 9 மாசத்துக்கு நான் கேட்டிருப்பேன் தனியா இருந்து. கேட்டு 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 வந்த ஒரு காலகட்டங்கள் தான் சபைக்குள்ள ஒரு இதுகள் வந்ததுல நான் சரி இனி இந்த சேர்ச்சுக்கு போய் எனக்கு ஒண்ணும் கிடைக்கல தானே, இனி இதுலயே உள்ள நான் கலந்து கொள்வோமான்னு தான் நாங்க இருந்தேன். அப்புறம் எங்களை விடமாட்டாங்க வந்து தேடி வந்து நீங்க வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு போயிட்டுது. ஆனா போனா பிறகும் ஒரு கிழமை நான் போகாம நின்றேன். அப்ப நான் உண்மையிலேயே ஆரவனை பாப்பமான்னுட்டு தான் ஃபேமிலியா இருந்த ஆரவனை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. அடுத்த கிழமை இழுத்து கொண்டே போயிட்டு நீங்க எங்க சேர்த்துக்கு வாங்க நன்றாதீங்க அப்படி இழுத்து கொண்டு போயிடு. நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா சபேசன் பாஸ்டரை ஆண்டர் வெளியில கொண்டு வந்தது இப்படியான ஆக்கள் தேடுகையும் இருக்குது. எங்களை போல ஆக்கள் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் ஒரு ஆளா வச்சுதானே பாஸ்டர் உள்ளத்துல அந்த ஒரு பொல்லாதவையா இப்ப கிருபைகள் இருக்கிறவே தானே பொல்லாதவையா மற்றவர் பாக்கினும் பாக்கல அந்த கிருபை அவைக்கு செய்யற நன்மைய அடுத்த கட்டம் பார்க்க போயிடும். முதல்ல அதை ஒரு பாவிகளா ஒரு பரதேசிகளா ஒரு கிருபை நாட்களை பார்ப்பேன். ஆனா கிருபை அதுக்கு பிறகு செய்யற நல்ல வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே கிருபை என்றா இதுதான் சொல்லி அப்ப அந்த இடத்துல அந்த தீமை உண்டாகின அந்த இடத்துல கத்த கிருபையை எப்படி என்று சொல்லி காண்பிக்கிறார் அதுல வாழ்க்கையை வாழ வச்சு. இப்ப கத்த கிருபையை வச்சா வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு அப்ப என்ன நான் இப்ப சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னா நான் தான் தேடி போனான் அவர் அந்த சபைக்குள்ள இருந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காரு. இப்ப உங்களை போல பாசல் எத்தனையோ என்ன போல எத்தனையோ பேர் இப்படி ஒரு வாழ்க்கை வேணும், நிம்மதி அடையணும், வார்த்தைகளோட வெளிச்சம் நமக்கு தேவை, உண்மையா சத்தியம் நமக்கு தேவை அப்படி என்று சொல்லி நிறைய தாகத்தோட உண்மை உணர்வுல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வாஞ்சியோட சாப்பிடணும்ன்ற ஒரு தேடுகை எத்தனையோ பேருக்கு இருந்தது இருக்குது. அப்படியான ஆட்களுக்கு எல்லாம் நீங்க வெளியில வந்த படியால தான் பாஸ்டர் உண்மையிலேயே பெரிய ஒரு பாக்கியம். நீங்க வெளியில வந்தது உங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு தெரியாது. நீங்க உள்ளுக இருந்திருந்தா இப்படியோ நாங்களும் இந்த சத்தியம் தெரியாம கேட்டு சத்தியம் இல்லாம நாங்களும் என்ன செய்ய மாண்டு போயிருப்போம். இருக்கிற ரீதியில நாங்க கிருபையில வளவன்னு நினைச்ச நாங்க எல்லாம் இப்ப கிருபை பொய்யன்று நாங்க என்ன செய்திருப்போம் விழுந்து போயிருப்போம். அப்ப நீங்க வெளியில வந்ததுதான் எங்களுக்கு இப்ப கர்த்தர் வந்த ஒரு ஈவென்ட் சொல்லலாம் உங்களை வச்சு. நான் உங்க யூடியூப்ல பாக்குறேன் எத்தனையோ பேர் ஆன்லைன்ல இல்ல ஆனா உங்களோட கூட பிரசங்கத்தை கேக்குது. நிறைய பேர் உங்களோட பிரசங்கத்தை கேக்குது. அப்ப நீங்க வெளியில வந்தபடியால தான் ஆன்லைன்ல வெராட்டியும் கூட உங்களோட பிரசங்கத்தை கேட்டும் கூட நீங்க கொடுக்குற ஆண்டோட வார்த்தை நல்ல ஆகாரத்தை அப்படியே இறங்கும் பாஸ்டர். வெடிக்கே தேவை அதை கேட்டுக்கொண்டு இருந்தாலே முழுவதும் உண்டாயிடும். அதுதான் உண்மையான எப்படி சொல்றது முழுவதுமாக நாங்க ஒரு முழுகின மாதிரியே இருக்கு. இந்த நன்மைகள் அப்படி எங்களுக்கு பெற்றது போலவே இருக்கும். ஒன்றுமே குறையிட்டு எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்குமா அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஆண்டோட கிருபை உள்ள வார்த்தையில நாங்க கூட வாயில இருந்து நாங்க கேட்க 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 உண்மையிலேயே பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. அது நீங்க எப்படி நாங்க பெற்றுக்கொண்டாங்க நீங்க வெளியில வந்ததாலையும் தான் எங்களுக்கு கிடைச்சது. மற்றது நீங்க எங்களை தேடி வர நாங்களும் உங்களை தேடியே வந்த நாங்க. நான் எத்தனை பேருக்கு தான் சொல்லுவேன் பாஸ்டர் வெளியில வந்தது நாங்க தேடி அவரை போக வச்சது எல்லாமே ஒரு பாக்கியம் தான் எங்களுக்கு. அவங்க வசனத்தால கிடைக்கிறது பெரிய ஒரு சலாக்கியம் எங்களுக்கு. ஆண்டவர் என்ன வெளியில அந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஃப்ரீடம் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கா?
இப்ப சுந்தரவாளியானவன் அடிமையா இருக்க மாட்டான் என்று சொல்லப்படுது. இப்ப நான் இப்ப ஒரு சர்ச்சுக்கு இருந்தா நான் அடிமை. அந்த சர்ச் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் பிரசங்கிக்கலாம். இப்ப நான் இன்னொரு ஆளுக்கு தான் அடிமையா இருக்கு. இதை போதிக்க இதை நீ இப்ப போதிக்கிறது இப்படி இல்லை, என்னுடைய டீச்சிங் இப்படி இல்லை, இதுக்கு கீழேதான் அந்த போதனை இருக்கணும். அடக்கி வைக்கிறது பார்த்து சத்தியம் வெளியில வருதுன்ற சத்துருக்கு தெரியுது, அடக்கி வச்சிடணும் சொல்லி என்ன செய்யறாங்க, மூட பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லணும் விட மாட்டேன். அப்ப நான் வெளியில வந்தா நான் சுதந்திரவாளி. நான் சுதந்திரவாளி என்று சொன்னா நான் கிறிஸ்துவனுடைய சுதந்திரவாளி. அவர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார். நான் சுயாதீனத்தோட நான் பிரசங்கிக்கும்படியா அவருடைய வார்த்தை. அப்ப மற்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சொல்றார், நாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். பாவம் என்கின்ற ஒரு காரியத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். பாவம் என்றா அது ஒரு நபரை குறிச்சு பேசப்படுது என்று நான் அடிக்கடி சொல்றேன். சோ அந்த பாவத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோம் என்றா அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகும் என்று சொல்லி இயேசு சொல்றார். இதே யோவான்ல தான் சொல்றார் தெரியுமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப சிந்திச்சு பாருங்க, பாவத்துல இருந்த ஒரு மனுஷனை ஒரு விடுதலை ஆக்குறதுக்கு என்னத்தை ஆண்டவர் பாவிக்கிறார் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு சத்தியத்தை நாம கேட்டு அதை நம்பலையேண்டா என்ன விதத்தில் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும்? பாவம் என்கின்ற ஒரு இருள், ஒரு பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருளுக்குரிய காரியங்களை கொண்டுவர முடியும். இப்ப மனுஷன் நினைக்கிறான் நாங்க தப்பு செய்யாம வாழ்றதுதான் அதற்கு மருந்து. இதை விட டீப்பா நீங்க ஆழமா போங்க. தயவு செய்து இருக்கிற எல்லாரும் நீங்க ஆழமா கேளுங்க. நாங்க விடுற தப்புக்கள் அல்ல, தப்புக்களோ அல்லது நாம அந்த தப்புக்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்கறதுனால அல்லது அதை செய்யாம விடுறதால பாவம் என்கின்ற அந்த வல்லமையிலிருந்து எங்களை மீட்க முடியாது. அது எனக்கு அந்த வசனத்துக்குரிய வாழ்க்கை எனக்கு இப்ப தெரியுது பாசு. எல்லாம் ரெசரக்ஷன் டே கொண்டாடுறீங்க, ஒரு டே குறிச்சு மேன்மை போடுறீங்க எல்லாரும். ஆனா இந்த டீப்பான சத்தியம் தெரியாட்டிக்கு பிசாசு மேற்கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு செகண்ட் தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ரெசரக்ஷன் டே சேர்ச்சில பாச சொல்றாரோ எல்லாரும் ஆர்ப்பரிங்க. பாவம் மேற்கொண்டு இருக்கிறவனே ஆர்ப்பரிப்பானுங்க. பாவம் மேற்கொள்றன்னு சொன்னா பாவத்தோட தொடர்புடைய அத்தனை காரியம் ஒரு மனுஷனை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இயேசு சொல்றார், நான் விடுதலை ஆக்கினா நீங்க மெய்யாகவே விடுதலை. அப்ப என்னத்தால விடுதலை ஆக்குற? சத்தியத்தால மட்டும்தான். அவர் யோவான் 8 எடுத்து வாசிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப ஒரு மனுஷன் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டான், அவன் மீட்கப்பட்டுட்டான். அவருடைய ரத்தத்தினால அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிட அவன் என்றென்றைக்கும் பூர்ணமாக்கப்பட்டுட்டான். கிறிஸ்து அவரோட இணைஞ்சிருக்கிறான். இதுதான் சத்தியம். அப்ப இத அந்த இஸ்ரவேல் இருந்த யூத மக்கள் புரியல. நாங்க ஆபிரகாமின் சந்ததி அல்லோ, நாங்க ஒருவருக்கும் அடிமை இல்லையே. அவனைக்கணும் நாங்க எகிப்தில இருந்து நாங்க இயேசு மீட்டன்னு வந்துட்டார். சரி, இயேசு என்று அவங்களுக்கு தெரியாது. எங்கட யெகோவா தேவன் எங்களை எகிப்தில இருந்து விடுதலை ஆக்கி எங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை தந்துட்டாரே. பாபிலோன்ல இருந்து, பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு ஃப்ரீடத்தை தந்துட்டாரே. ரோமர் ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை தந்துட்டாரே. சோ இப்ப இவர் சொல்றார்,
எங்க எங்களுக்கு விடுதலை என்று சொல்றாரு, நாங்க யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி அவங்க உலக ரீதியான ஒரு அடிமைத்தனத்தை தான் இவங்க பாக்குறாங்க. அப்பதான் இயேசு சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப பாவம் செய்கிற எவனும்டா நமக்கு எனக்கு அப்பவும் விளங்கல. பாவம் செய்கிற எவனும்டா ஒருவன் செய்யற தப்புகள் செய்யற எல்லாரும் பாவத்துக்கு அடிமை என்று நான் நினைச்சிட்டேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்கட வாழ்க்கையில நாம ஒரு தப்பு செய்யறோம் தானே. அப்ப நான் நினைச்சேன், ஓகே நாம தப்பு செய்யறபடியா நாங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் என்று சொல்லி பாவத்துக்கு நான் வலுவை கொடுத்துட்டே வாழ்ந்தேன். பிறகுதான் அந்த அதிகாரத்தை வாசிக்க இயேசு சொல்றார், அதை நான் வாட்சி காண்பிக்கிறேன், ரைட்? அப்ப அவங்களுக்கு விளங்கும் இது என்ன பாவத்தை இங்க பேசுறாரு ஆண்டவர். யோவான் 8:21 வாசிக்கிறேன். யோவான் 8:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார். பாருங்க, அங்க இருந்த சீசர்களுக்கு கூட அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படையில. அப்ப அவர்கள் எல்லாருமே அந்த மாம்ச ரீதியா தான் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இவர் தன்னை கொலை செய்ய போறாரோ, என்ன தான் போற இடத்துக்கு இவங்க விரையலான்னு சொல்றாரு. இவன் தான் இன்னொரு என்ன பிரான்ஸ்ல இருந்து அல்லது சுவிஸுக்கு போறாராக்கும் அப்படி. ஆனா இவர் எங்க போறார் என்று பேசுறதை குறிச்சு இவர்களுக்கு விளக்கம் இல்லை. அப்பதான் அவர் சொல்றார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். என்ன பாவம் இங்க? நான் என்ன நீங்க விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்க சாவீர்கள். அப்ப இயேசு இன்றைக்கு உலகத்துக்கு வந்ததே எங்களை முழுமையாக பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள. குமாரன் விடுதலை ஆக்கினா நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. அப்ப இயேசு விசுவாசியாம போக அந்த அவிசுவாசம் தான் இங்க பாவமாக கருதப்படும். இதுதான் மூல பாவம், இதுதான் வேர். இதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த 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 விசுவாசம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னா பாவம் நம்ம என்ன செய்தோம்? ஆளுகை செய்யுது. இப்ப இயேசு சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையில சுமந்து முடிச்சிட்ட. அதான் இட் இஸ் பினிஷ், எல்லாம் முடிந்தது என்று தன் ஆவியை கொடுத்த. அட்லீஸ்ட் இன்றைக்கு உலகம் கொண்டாடுற இந்த நாள்லயாவது நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து தந்த மன்னிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அறகுறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முழுமையாக. எங்களோட வாழ்க்கையில சந்தேகம் பெறக்கூடாது. இயேசு மன்னிச்சுட்டாரா, நாம புது சிருஷ்டியா? அப்ப இயேசு எங்களை புது சிருஷ்டியாக மாத்தினதே அந்த புது சிருஷ்டியில இருந்து எங்களை நடக்கும்படியா, திரும்ப அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. அதுதான் கலாத்து சபைக்கு பவுல் சொல்ற, நீங்க பெற்றுக்கொண்ட சுயாதீன நிலைமையில நிலைச்சிருங்கன்ற. இந்த இயேசு நம்ம முற்று முழுதாக விடுதலை ஆக்கிட்டார். அவன் இது எப்படி விடுதலை ஆயினது? அவர் சிலுவையில மரிச்சு உயிர் திறந்தபடியா. அப்ப சத்தியம் உங்களுக்கு வருது. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளைக்க அவர் சொல்றார், ஆபிரகாமின் சந்ததியே, சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நீங்க பாவத்தோட சண்டை பிடிக்க போறதல்ல, நீங்க பாவத்தை நீங்க மேற்கொள்ள போறதல்ல, நீங்க உங்களோட கிரியையினால பாவத்தை நீங்க மேற்கொள்ள போறதல்ல, மாறாக என்னுடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோ இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க மெய்யாகவே நீங்க விடுதலை. ஆமீன். அவர் அனுப்பினவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலேண்டா. அவர் அனுப்பினவரை அவர் என்னத்துக்காக அனுப்பினவர்? பிதா என்னத்துக்காக அனுப்பினவர்? என்ன சிலுவையில நடந்து முடிஞ்சஸ்? எப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ள நடந்து முடிஞ்சு?
நாம கிறிஸ்துவோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர் தெழுந்திருக்கிறோம். ஆமென். அப்ப நாம பெற்றுக்கொண்ட புதிய இந்த ரட்சிப்புன்றது உயிர் தெழுந்த ரட்சிப்பு. இது இனி மரிக்க போறதில்லை. இது நாளுக்கு நாள் வளர போறது. எங்களுக்குள்ள இருக்கிற உள்ளார மனுஷன் நாளுக்கு நாள் அவர் அறிகிற அறிவுல வளர்றது. இதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு உலகம், இன்னைக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட கொண்டு வந்தீங்க நளினியக்கா. உலகம் கால் கழுவி கொண்டிருக்குது. இன்னும் உலகம் இன்னும் குருத்தோலை பிடிச்சொன்று இருக்குது. உலகம் இன்னும் சிலுவையை தூக்கி நடந்தோன்று இருக்குது. அப்ப பிசாசுக்கு நாம திரும்ப இடம் கொடுக்கிறோம். அப்ப ஜோசி பாருங்க, ஒரு குடும்பத்துல பிசாசு கிரியை செய்யாம எப்படி சும்மா இருக்க முடியும்? நாம தான் இடம் கொடுக்கிறோம். சோ அதனாலதான் நான் ஒரு நாளும் மதத்துக்கு இடம் கொடுக்கிறேன். ஸ்பிரிட் ஆஃப் ரிலிஜனுக்கு நான் என்ன செய்யறேன்? இடம் கொடுக்கிறேன். ஏண்டா பிசாசு அதை வச்சுத்தான் மனுஷனை வஞ்சிக்குது. ஏண்டா கிறிஸ்து மரிச்சதை நான் அபத்தமாக்க மாட்டேன். நீதியானது நியாயப்பிரமாணத்துல வெறுமண்டா கிறிஸ்து மரிச்சது வீணே. இன்னைக்கு ஏன் கால் கழுவுறாங்க? அதனால நீதிய எடுக்க முயற்சிக்கிறார். மாயமான தாழ்மை. நோ, இயேசு என்ன கழுவி இருக்கிறார். அவருடைய சத்தியம் என்ன கழுவி இருக்கு. இந்த பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. அப்ப இயேசு சொல்றார், அவிசுவாசமாகிய பாவம். நீங்க நான் என்னத்துக்காக வந்தேன், நான் என்னத்தை இப்ப செய்ய போறேன் சிலுவையில, அதனூடாக ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த சுதந்திரமாகிய அந்த இளைப்பாறுதலாகிய தேசத்தை நான் உங்களுக்கு தெரிவேன் என்று சொன்ன அந்த தேசம் என்ன, அந்த இடம் என்ன? அதான் பாருங்க, அவர் அப்ப இவங்களை சொன்னது கானானுக்கு பிரவேசிங்க, அது ஃப்ரீடம். அங்க சுதந்திரம் இருக்கு, அங்க யுத்தம் இல்லை, அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது. சோ அது என்னத்துக்கு அடையாளம்? இன்றைக்கு நானும் நீங்களும் அவருக்குள்ள பிறப்போற அந்த ஆவிக்குரிய சுதந்திரம் தான், அந்த விடுதலை தான், அந்த இளைப்பாறுதல் தான். சோ அதுக்காகத்தான் பழைய உடன்படிக்கை எல்லாமே காணப்படும். இப்ப இவர்களுக்கு இந்த அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு அது விளங்கு. இவர் என்ன விடுதலை ஆவீங்க என்று சொல்றாரு. இப்ப இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்களும் அநேக மக்களுக்கும் எங்களுக்கு எண்ணத்துல இருந்து விடுதலை என்பது அவர்களுக்கு தெரியுதில்லை. எஸ், நாம நீ பாவத்துக்கு அடிமை அல்ல. எங்களுக்கு இயேசு எங்களை சுதந்திரவாளியாக மாத்திட்டார். அதனாலதான் பவுல் சொல்றார், பாவம் இனி உங்களை மேற்கொள்ளாது. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. There is no power. அங்க பாவத்துக்கு இனி வல்லமை இல்லை என்னிடத்துல. அதோட மீனிங் நான் எல்லா விஷயத்திலும் நான் ஒரு பரிசுத்தமான செய்கைகள் என்னிடத்துல இருக்குமென்றல்ல. ஆனா பாவம் என்கின்றவர் அவருடைய ஆளுகை, அவருக்குரிய பவரை இயேசு சிலுவையில முறிச்சிட்டார். அவருக்குரிய வல்லமையை முறிச்சிட்டார். இந்த சத்தியம் எனக்குள்ள இருந்தா தான் விடுதலை. ஆமீன். என்ன சத்தியம் தான் விடுதலை ஆக்கு. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை நாம பிளாக் பண்ணி விட்டோம்டா ஒரு விடுதலையும் இல்லை. அதான் பாத்தீங்கன்னா பிசாசு மனுஷன் மன கண்களை தான் குருடாக்குறான். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலே பாஸ்டர் உண்மையிலேயே எல்லாம் விடுதலை ஆனது போலவே இருக்கும். அதுக்குள்ள வருதுகளும் இல்ல, கேட்கிறதும் இல்ல, நம்புவதும் இல்ல, முடிஞ்சதுதான் தோணி கேட்டுக்கொண்டிருக்க எங்களுக்கு விடுதலை போறது இருக்கும். ஆனா நாம என்ன செய்யறோம்? இப்ப நீங்க ஓகே, நீங்க 100% எனக்கு தெரியும் நீங்க யாருண்டு. ஆனா இயேசு அதான் சொல்ற, நாம கேட்டுட்டு இந்த விதை இருக்குத்தானே, இந்த வார்த்தை இருக்குத்தானே, இது போய் ஊன்றது இல்லை. கேட்டுக்கொண்டிருக்க எங்களுக்கு விடுதலையா போல இருக்கும். ஆனா நாம போய் வெளியில போனோன்னு நாம அதை கேட்டுதான் மறந்துடுறோம். பிசாசு நம்மிடத்துல இருந்து திருடுறான்னு சொல்லப்படுது. சோ அப்ப அதனாலதான் நாம எங்களோட பிரேயர் இங்கதான் இருக்கேன். பிரேயர் சில்லற விஷயங்களுக்காக தேவையே இல்லை. சுந்தரவாளி ஒரு பிள்ளை பைபிள் சொல்லுது, நீங்க எல்லாவற்றத்துக்கும் எஜமானா இருந்தும் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் உங்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை என்று எழுதுற. அப்ப நம்ம சிறு பிள்ளையா இருந்தா தான் நாம சிறு சிறு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா
நீங்க வளர்ந்து விரைக்குள்ள தெரியும் இயேசு என்னோட இருக்கிறார். என்னோட இருக்கிறது மட்டுமல்ல, என்ன அவளை சுதந்திரவாளியாக பெற்றெடுத்திருக்கு. இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இது என்னுடைய சுதந்திரம், எனக்கு உரிமை. எனக்கு நான் மறுபடி பிறந்தது என்ற கிரியையினாலே அல்ல, இயேசு கிறிஸ்து என்ன பெற்றெடுத்திருக்கு. அப்ப என்னுடைய உரிமைக்காக நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. மதம் சொல்லுது நீ போராடு, ஆவிக்குரிய போராட்டத்தை நீ போராடு, நீ உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, போராடு, கர்த்தர் உனக்கு செய்வார். இது அடிமையானவன். இது இஸ்மவேல், இது ஆகார். அப்ப ஆண்டவர் சொன்னார் இஸ்மவேலையும் ஆகாரையும் புறம்பே தள்ளு. சிந்திச்சு பாருங்க, எத்தனையாம் ஆண்டுகளுக்கு முன்னார ஆபிரகாமுடைய கதை சம்பவம் நடந்தது. அப்ப அது வெறும் கதையாது, வெறும் வரலாறாது. பைபிள் எழுதப்பட்ட பழைய உடன்படிக்கிற எல்லாமே வெறும் வரலாறா இல்ல, அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அப்ப ஏன் ஆகார் அங்க அந்த இடத்துல இருந்தால், ஏன் ஆகார் ஊடாக இஸ்மவேல் பிறந்தால், ஏன் ஆகார் வயிற்றுல பிள்ளையுடைய முதல் வனாந்தரத்துக்கு கலைக்கப்பட்டார், பிறகு ஏன் திரும்ப ஆண்டவர் தரிசனமாகி அவளை திரும்ப உள்ளுக்க வீட்டை விடு, ஏன் பிறகு அவள் பிள்ளைய ஆபிரகாமோட வீட்டுக்கே பெற்றால், பிறகு ஏன் இஸ்மவேல் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளி ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு பிறந்த பிறகுதான் இஸ்மவேல புறம்பே தள்ளு. இது வெறும் வரலாறா இல்லது இதுக்குள்ள ஃபுல் ஸ்பிரிச்சுவல் மீனிங்? இதே மாதிரி தான் இயேசு கால்களை கழுவினார். பாருங்க, அப்ப இஸ்மவேலுக்கு வீட்டுல நிலைச்சிருந்தானா? இஸ்மவேல் வீட்டுல நிலைச்சிருக்கல. அடிமையானவன் வீட்டில நிலைச்சிருக்க முடியாது. அடிமையானவன் என்றென்றைக்கும் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. இதுதான் நியதி. இந்த நியதியை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இன்றைக்கு பூமியில கிறிஸ்தவர்கள் அடிமையாக இருப்பார்களாக இருந்தால், அடிமையாக வாழ்வார்களாக இருந்தால், நாங்க எங்களுடைய ஆவிக்குரிய முயற்சியினாலதான் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நாம கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுக்காக நாங்க அடம் பிடிப்போம். நாங்க எங்களுடைய ஓட்டத்தால, எங்களுடைய முயற்சியால, எங்களுடைய ஜெபத்தால, எங்களுடைய ஊழியத்தால, எங்களுடைய பரிசுத்தத்தால, எங்களுடைய செய்கைகள், கிரியைகள், இதன் மூலமாகத்தான் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று அடம் பிடிக்கிறவர்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் கிரியை செய்ய முடியாது. மாறாக இந்த பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இருவனுடைய ஆதிக்கங்கள், இருவனுடைய காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆனா நாங்க தைரியமாக பேச வேண்டியாக்க, நாங்க சுதந்திரவாளி. இயேசு என்னை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பெற்றெடுத்தார். நான் அவருடைய வீட்டில் நிலைச்சிருப்பேன். அவர் என்ன புது சிருஷ்டிச்சிட்டார். எந்த சிருஷ்டிப்புல எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை. ஆமென். நான் அவரோட ஒரே ஆவியாக இணைஞ்சிருக்கிறேன். இனி நான் என்னுடைய ஆவிக்குரிய போராட்டத்தினால நான் அவரு கிட்ட போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே அவரோட ஒரே ஆவியா இருக்கிறேன். திஸ் இஸ் என்னுடைய சுதந்திரம். இன்னைக்கு அனைவருக்கு சுதந்திரம் என்றா என்னன்னு தெரியாது. சுதந்திரம் என்றா அப்ப இவர் என்ன செய்யலாம் என்று சொல்ல வாராரு இல்ல. நான் எண்ணத்துக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது, எண்ணத்துல இருந்து சுதந்திரம் கிடைச்சேன்னு சொல்லவா. முன்னொரு காலம் நாம இயேசு கிட்ட போத்தானே நான் முயற்சிச்சோம். கிரீடத்தை பொருளத்துக்காக முயற்சிச்சோம், பரலோகத்தை பொருளத்துக்காக முயற்சிச்சோம், மன்னிப்பை பொருளத்துக்காக முயற்சிச்சோம், பரிசுத்தமாகறதுக்காக முயற்சிச்சோம், ஆசீர்வாதத்தை பொருளத்துக்காக முயற்சிச்சோம். ஆண்டவர் சொல்றார், இது நீ ஒன்றும் முயற்சிக்காத, நான் உனக்கு சுதந்திரத்தை தந்திருக்கேன், ஃப்ரீடத்தை தந்திருக்கேன், நீ என்னுடைய சுதந்திரவாளி. என்ன செய்? இப்ப சுதந்திரத்துல இருந்து சுதந்திரத்துக்கு நட. பிசாசு எல்லா இடத்துக்கும் போய்விட்டது, ஆனா கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க விடையில. இன்னைக்கு விசுவாசியே நீ எங்கேயும் போ,
ஆனா நீ சுதந்திரத்துக்குள்ள மட்டும் கால் வச்சிடாத. இயேசு இன்னைக்கு எப்படி எனக்கு இந்த செய்தி வந்தேன்னு தெரியாது. இன்னைக்கு உலகத்துல அநேகர் நீங்க ஒரு ஒரு இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே அந்த இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிறா நாம கொண்டார். ஆனா இயேசு தந்த சுதந்திரத்தை இன்னைக்கு அநேகர் அடையல. அவர் என்னத்துக்காக சிலுவையில மரிச்சார், என்னத்துக்காக பிசாசோட போராடினார், எனக்கும் உங்களுக்கும் ஆவிக்குரிய சுதந்திரத்தை மீட்டு தர. ஆனா நாம அனுபவிக்கிறோமா? இன்னைக்கு ஆவிக்குரிய சுதந்திரம் இன்னைக்கு அநேக இடத்துல இல்லை. ஆமென். மன்னிப்பினுடைய நிச்சயம் இல்லை, ரட்சிப்பினுடைய நிச்சயம் இல்லை. அல்லது கணக்க வேண்டாம், ஒரு அப்பா பிள்ளைக்குரிய சுதந்திரம் உங்களிடத்துல இருக்கா? நீங்க இயேசுவின் பிள்ளை என்றீங்க, பிதாவுடைய பிள்ளை என்றீங்க, அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா? இயேசு என்ன உங்களை அடிமைத்தனத்துக்கு இல்லையா பெற்றெடுத்தார்? சுதந்திரவாளியாகத்தான் பெற்றெடுத்தார். அந்த உரிமையை நீங்க எடுத்தாத்தான் உங்களுக்கு சுற்றி தேவையான ஒரு பிள்ளைக்கு தேவையான அத்தனை உங்களை கூட சேர்ந்து வரும். நீங்க அடிமை அல்ல. ஒரு வியாதியில இருந்து விடுதலை ஆகணும்னா நீங்க அடிமை அல்ல. நீங்க ஏன் அநேகர் அதுல இருந்து எல்லாம் விடுதலை ஆகாம இருக்கிறாருன்னு சொன்னா, அவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட விடுதலை அந்த சுதந்திரத்துல இல்ல. அந்த ஒரு அடிமையை மிச்சம் எல்லாத்துக்கும் எங்களை அடிமையாக்கு. தயவு செய்து இதை எழுதி வைங்க. நாங்க ஒரு அடிமையை எங்களை மிச்சம் எல்லா காரியத்துக்கும் எங்களை என்ன செய்யுது? அடிமையாக்கு. ஆமென். இந்தியில இருந்து தைரியமா சொல்லுங்க, இயேசு என்ன தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய சுதந்திரவாளியாக என்ன பெற்றெடுத்தார். ஆமென். நான் நீ ஒன்றுக்கும் அடிமை அல்ல. ஆமென். இயேசுவே நீங்க தூரமா இருக்கிறீங்க, பிதாவே எனக்கு நீங்க தூரமா இருக்கிறீங்க, ஓ அதற்கு தூரம், மன்னிப்பு. நோ 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 நோ, ஒன்றுக்கு நீங்க தூரம் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்க சுதந்திரவாளி. சுதந்திரவாளியானவன் வீட்டில் என்ன செய்யறான்? என்றைக்கும் நிலைச்சிருக்கிறான். இயேசு என்றைக்கும் எங்களை இனி புறம்பே தள்ள போறதல்ல. என்றைக்கு ஒருபோது எக்காரணம் கொண்டு. ஆமென். இங்க ரோமர் 8:24, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால். நானே அவர் யாரோட பேசுற? ஜூதர்களோட, தன்னுடைய சொந்த ஜனங்கள். ஏண்டா பழைய உடன்படிக்கையில அந்த இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் தன்னுடைய சொந்த ஜனமாக அழைச்சு அவர் ஊடாக தன்னை என்ன செய்யறாரு? உலகம் மற்ற ஜாதிகள் உலகம் முழுவதுக்கும் வெளிப்படுத்துற. அப்ப இவர்களுக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனமும் யாரை பற்றி சொன்னது? இயேசுவை பற்றி சொன்னது. அதனாலதான் அவர் சொல்றார், நானே அவர் என்பதை நீங்க விசுவாசியா விட்டார். நான் தான் உங்களுக்கு முதல் வருவேன் என்று சொன்னேன். என்னூடாகத்தான் நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற போறீங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நீங்க பெற போறீங்க. டோட்டல் முழுமையான ஒரு விடுதலைய சுதந்திரத்தை நீங்க பெற போறீங்க. எல்லா விதமான சுதந்திரத்தை நீங்க பெற போறீங்க என்று சொன்னவர் நான் தான் என்பதை நீங்க விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். சோ இதுக்குள்ள முழுமை அடங்குது பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை கேட்ட உடனே அப்படியே விடாதீங்க. இதுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களே இல்லையா, அதுல இருந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தகப்பனே இதுக்கு ஏதோ இருக்குதுன்னா எனக்கு நீங்க விளங்கப்படுத்துங்க. ஆண்டவரே நீங்க பிரியப்படுற நீங்க பேசுற பேச்சு இதுக்குதான் இருக்கு ஆண்டவரே, இதுக்குதான் இயேசுவே இருக்கு, இதுக்குதான் அந்த முத்து இருக்கு பாருங்க. முத்து எடுக்கிறவனை பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சாண்டா அதை தோண்டிக்கொண்டே போவான். அது தோண்ட தோண்டத்தான் முத்து, நல்ல முத்து வரும். அப்படிதான் வார்த்தை, அது வார்த்தை முத்த போனான்னுதான் நீதிமொழியில சொல்லப்படுது. சோ அப்ப இயேசு இங்க என்னத்தை சொல்ல வார? ஆமீன். நான் ஆதி காலத்தில இருந்து திருவுளம் பற்றின அந்த இயேசு நான் தான் என்பதை விசுவாசிச்சிட்டீங்கன்னா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. விசுவாசியாட்டி நீங்க உங்கள் பாவங்களில் சாவீங்க.
சோ அப்ப இந்த விசுவாசியாம இருக்கிறது தான் பாவமாக முடிய போகுது. எப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்ச பிறகு. இந்த அவிசுவாசம் தான் ஒரு மனுஷனை இன்னும் பாவத்தோட, பாவத்தினுடைய விளைவுகளோட வச்சிருக்கு. நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று அநேகர் சொல்ல முடியும். எஸ், நீங்க இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்றீங்க. ஆனா அந்த முழுமை நம்மிடத்துல இல்லை. இப்ப இயேசு சிலுவையில கிரியைகளை செய்து முடிச்சுட்டார். சுதந்திரவாளி என்ன செய்யறான்? அதுல நிலைப்பார், அவன் வீட்டுல நிலைச்சிருக்கிறான். இப்ப ஆபிரகாமுடைய சாராளுடைய ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு கிடைக்கல. சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இல்ல அவனை வழியே தள்ளு, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், எங்க வெளியில வச்சு நான் ஆசீர்வதிக்கிறேன். சுதந்திரவாளிக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வேற, இஸ்மவேலுக்கு வந்த ஆசீர்வாதம் வேற. இஸ்மவேல் பெரிய ஜாதியாக்கப்பட்டது உண்மைதான். இன்னைக்கு இஸ்மவேல் ஊடாக சந்ததிகள் உருவாக்கப்பட்டது உண்மைதான். நீங்க உங்களோட கண்ணாலேயே பாக்குறீங்க. அவருக்கு விரோதமாக இன்றைக்கும் என்ன இருக்கும்? கை அவர்களுக்கு விரோதமா இன்றைக்கும் இருந்தொண்டே இருக்கும் என்று சொன்னதன் படி அவர்களுக்கு விரோதமா இன்றைக்கும் கைகள் இருந்தொண்டே இருக்கு. யுத்தம் அவருடைய வாழ்க்கையில ஓய்வதில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த வாழ்க்கையில நான் யுத்தத்தை ஓய பண்ணுவேன். இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில யுத்தம் ஓயல. வாழ்க்கையில தொடர்ந்து 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 பிரச்சனை. இதுக்கு காரணம் யாரு? அநேருக்கு கேட்க மனதில்லை, சத்தியத்தை கேட்க மனதில்லை. இன்னைக்கு எப்படி இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போல இஸ்மவேலுடைய நீங்க கண்ணால பாக்குறீங்க சில நாடுகளுக்கு யுத்தம் ஓய்வில்லை. அதே போல இன்றைக்கு எத்தனையோ விசுவாசியுடைய வாழ்க்கையில யுத்தம் ஓய்வில்லை. காரணம் அங்க பாவமும் பாவத்தினுடைய வல்லமை. இதுல எப்படி விடுதலை ஆறண்டா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு சிலுவையில எல்லாத்தையும் தன்மையில சுமந்து முடிச்சிட்டார். விசுவாசிச்சு நாம சத்தியத்தை நாம ஏற்றுக்கொண்டோமாக இருந்தா சத்தியத்துல நாம என்ன செய்யணும்? இளைப்பாறணும். இயேசுவே, எனக்கு முற்று முழுதான மன்னிப்பை தந்துட்டீங்க, இனி நான் மன்னிப்புக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே, முற்று முழுதாக என்ன பரிசுத்தமாக்கிட்டீங்க, இனி பரிசுத்தத்துக்காக நான் ஒன்றுமே செய்ய வேண்டிய. இயேசுவே, நான் உம்முடைய சுதந்திரவாளி, நான் உம்முடைய வீட்டுல வந்து சேர்ந்துட்டேன், நான் என்றைக்கு நிலைச்சிருப்பேன். நாம எதற்கு இனி அடிமை அல்ல. நான் ஆசீர்வாதத்துக்கு நான் அடிமை அல்ல, நான் ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரவாளி. இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றது இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சது இளைப்பாறுதல். ஆமீன். எங்களோட வாழ்க்கையில பிசாசங்களை, விசுவாசத்தை பிசாசம் சோதிக்குது, ஆண்டவர் சோதிக்கிறேன். பிசாசு சோதிக்கும். அவன் எப்ப உங்களிடத்துல வருவான்? அவன் எப்பவும் தீமை செய்யறவன். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கும் வரான். சோ அவன் வந்து அவனே உங்களிடத்துல கேள்வி எழுப்புவான். ஆனா நீங்க பேசுறீங்களா? நீங்க ஒரு சுதந்திரவாளி என்றா நீங்க பேசுறீங்களா? நான் யார் என்ற உண்மை உங்களுக்கே தெரியுதா? நீங்க பேசுறீங்களா? நீங்க விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சோ அப்ப நாம என்ன செய்யணும்? நாம பேசணும். என்னத்தை பேசுறது? சத்தியம் தெரிஞ்சா தானே நாம பேச முடியும். பிசாசு நம்மிடத்துல இருந்து சத்தியத்தை திருடினா நீங்க அவருடைய பிள்ளைதான். நீங்க அவரால் மிக்க உங்களுக்காகத்தான் மரிச்சஸ். அவர் இன்ன இருக்கட்டு மறிக்கிற உலகத்துல வாழ்ற அத்தனை மக்களுக்கும், பிறந்தவன் பிறக்க போறவன் இனி வரப்போற எல்லாருக்கும் அவன் இயேசு மறிச்சிட்டான். யாரும் குற்றம் சொல்ல வாய்ப்பே இல்லை. இயேசுவே, எனக்கு சத்தியம் தெரியாது, இயேசுவே எனக்கு உங்களோட அன்பு வரையில, இயேசுவே என்று சொல்லிடாது. ஒன்றுமே தெரியாத ஒருவனுக்கு இயேசுதான் கடவுள் என்ற ஒரு செய்தி முதல் போய் சேரும் அவனிடத்துல. இயேசுதான் கடவுள் ஏற்றுக்கொண்டவனுக்கு சத்தியம் வந்து கொண்டே இருக்குது. ஆனா நாம் என்ன செய்யறோம்? அலட்சியப்படுத்துறோம். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒன்றுமே எங்களை விடுவிக்காத சடங்கு சராச்சாரங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். செத்த கிரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனுஷனுடைய தாழ்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனுஷனுடைய
காரியங்களுக்கு மனுஷனை கீழே அடிமையா இருக்கிறோம். அது யாரா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், அல்லது பெரிய எவனா இருக்கலாம். என்ன செய்யறோம், அடிமையாரும். ஆனா நானும் நீங்களும் இயேசு சொல்றேன், நான் உன்னை சுதந்திரவாளி ஆக்கியிருக்கிறேன். உண்மையா இயேசுன்ற சுதந்திரவாளி. அவனுக்கு தெரியும் எப்படி வாழணும். மனுஷனை நாங்க நேசிப்போம், ஆனா மனுஷனுக்கு அடிமையாக மாட்டோம். போதகரை நாம நேசிப்போம், ஆனா போதகருக்கு அடிமையாக மாட்டோம். ஏன்? நான் உண்மையாகவே என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டி, என்ற உண்மையான அடையாளம், நான் மறுபடி பிறந்த கிறிஸ்துவனுடைய பிதாவினுடைய சுதந்திரவாளி. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஊடாக பிறந்த சுதந்திரவாளி. எனக்குள்ள அந்த வித்து இருக்கிறது. எத்தனை சொல்லுங்க, எனக்குள்ள அந்த வித்து இருக்கு. சோ இந்த விடுதலையை தான் இயேசு பேசுறாருங்க. ஆபிரகாமின் சந்ததியோட பேசுற யோவான் 8. அவங்க சொல்றாங்க, நாங்க யாருக்கும் அடிமை இல்லையே. அப்பதான் அவன் சொன்னா, இல்ல, குமாரன் விடுதலை ஆக்கினா நீங்க மெய்யா விடுதலை ஆறீங்க. நீங்க இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். இன்னும் நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு அங்க யோவான் 8 சொல்றேன். இப்ப 31 இயேசு இது அப்படியே நட்டு யோவான் 8 தானே. இயேசு தம்மை விசுவாசிச்ச யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர். அதுல கொஞ்சம் யூதர்கள் வந்து என்னவாம், இயேசுவை விசுவாசிக்கிறார். அப்ப அவர் சொல்றார், நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதாது, நீங்க இந்த உபதேசத்துல நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர். சோ அப்ப அவருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கிறவன் தான் உண்மையா சீஷன். அடுத்த வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்ப யூதர்கள், பல யூதர்கள் நினைச்சாங்க, நாங்க ஒருவருக்கும் அடிமை இல்லை, நாங்க எந்த நாட்டுக்கும் அடிமை இல்லை, இல்ல நாங்க எந்த நபருக்கும் அடிமை இல்லை. அவங்கள அப்படி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் விளங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அந்த விடுதலை என்றா நான் உங்களுக்கு எத்தனையோ சேனை அனுப்பியிருப்பேனே, அரசாங்கத்தை அனுப்பியிருப்பேனே, யுத்த ஆமிகளை அனுப்பியிருப்பேனே. சோ அதனால உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தருவனே. நோ 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 நோ. அவர் என்ன சொல்ற தெரியுமா, இன்றைக்கு இருக்கிற மனுஷனுடைய கட்டுக்களும் இன்றைக்கு இருக்கிற மனுஷனுடைய விடுதலையும் கொடுக்கணும்டா, அது ஒன்றுதான் கொடுக்கும், அது சத்தியம். இன்னைக்கு உலகத்துல பெரிய யுத்தம் நடக்கலாம். சோ நாங்க நினைக்கலாம் அந்த யுத்தத்துக்கு அதுல இருந்த எல்லாம் நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வல்லமை உள்ள பாதுகாப்பு தேவை, வல்லமை உள்ள தேசம் தேவை, நாடு தேவை, அல்லது மில்லியன் கணக்கில் பணம் தேவைன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகல விதமான பாதுகாப்பும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ரட்சிப்பு என்கின்ற அந்த தலைச்சீராவை அநேகர் துளைச்சிட்டார். சோ அந்த ரட்சிப்புன்ற தலைச்சீராவுக்கு தான் இயேசு தந்த நிரந்தர ரட்சிப்பு இருக்கு. சோ அந்த ரட்சிப்புல தான் சகல ரட்சிப்பும் அடங்கி இருக்கு. ஆமென். இயேசு இந்த வருகையை குறிச்சு எடுத்தாலும் கூட இன்னைக்கு அநேகர் அதுல கொடுத்து நம்பிக்கை இல்லை. நான் இடப்படுவேனா, நான் போவேனா? சரி, இயேசுன்ற ரகசிய வருகை ஒன்று இருக்கண்டு வைங்க, ரைட்? சோ அதை நான் இல்லைன்னு நான் சொல்லல. என்ன இயேசு சொல்ற, ஒரு இமைப்பொழுதில் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். சோ அப்ப இது என் வாழ்க்கையில இன்னும் கேள்விக்குறியா இருந்தோன்னு இருக்கு. நான் அதை குறிச்சு ப்ரே பண்ணி கொண்டு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற நாம் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லிக்க சிலவான ரகசிய வரையத்தான் நீங்க பேசுறாரோ என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள உருவாகும். சோ உண்மையாத்தான் நான் சொல்றேன், அதை குறிச்சு நான் ப்ரே பண்ணி கொண்டே இருக்கேன். ஏண்டா உலகாலம் எனக்கு அந்த வசனம் கிளிக் ஆகலே. உயிரோடு இருக்கிற நாம் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுகிறோம். இன்னொன்று யோவான் 15 அவர் சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி திரும்பி வந்து
என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப நான் முதல் இதை பரிசுத்தாவி நமக்குள்ள வெறுதான் அப்படி நினைச்சு கொண்டிருந்தேன். என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றாரு. எனவே சோ இப்ப எதுவா இருந்தாலும் நீங்க ஏற்கனவே யாருக்கு இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து உங்களுக்குள். அப்ப நீங்க ஒரு நாளும் கைவிடப்பட போற ஜனம் இல்லை. அதை மட்டும் நீங்க விசுவாசிச்சா அதுவே எனக்கு போதும். சோ அப்ப இது எல்லாமே உங்களோட எல்லா வித பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானது. சரீர விதமான பாதுகாப்புக்கும் இந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. திடீரென நாளைக்கு ஒரு கல்லு கூட தலையில விழுந்தா என்ன நடக்கும்? பூமி அதிர்ச்சி வருது, ஒரு பெரிய பாறாங்கல்ல நம்மட தலையில விழுந்து எங்களோட பிள்ளைகள் இருந்து அதை பார்த்து அதை கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்க முடியுமா? அப்ப நான் விசுவாசிக்கிறேன் சகல விதமான பாதுகாப்பும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அது இயேசுவுக்கு சித்தமா? இயேசு அதை விரும்புவாரா? இயேசு அதை பார்த்து சிரிப்பாரா? நீ செய்த அட்டுழியத்துக்கு பாறாங்கல் இந்த தலையில விழுது. நோ, இயேசு எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன்மையில சுமந்து கொண்டார். இனி அவர் பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் தண்டனையாலையும் எங்களை தண்டிக்கிறதில்ல. கிறிஸ்துவுக்குள் எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ஆனா நீங்க நாளடைவில் போக உங்களை அறியாமலே உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாத்திப்பீங்க. ஒரு சின்ன காரியம் சம்பவம் நடந்தாலே நீங்க யோசிப்பீங்க சில வேளை, ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரோ? இதெல்லாம் நீங்க பின்மாற்றமா புவைக்க வருகிற சிந்தனைகள். இது இயேசுவின் சிந்தனை அல்ல. பாருங்க, ஆதாமவால் பின்மாற்றமா போன உடனே பிதா வளமை போல வார இவர்கள் பாவம் செய்தது அவருக்கு தெரியும். நன்மை தீமை என்ற விருட்சத்திலிருந்து புசித்தது பிதாவுக்கு தெரியும். தெரியாமல் வளமை போல அவர் வரையில. அவர் வரைக்கு இவர்கள் என்ன செய்யறாரோ ஒளிந்து கொள்றார். அவர் ஆண்டவர் ஒளியை சொன்னாரா? இல்ல. பாருங்க, இவர்களுக்குள்ள போன அந்த நஞ்சு மருந்து இவர்களை ஒளிய பண்ணுச்சு. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், பிதா கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் உன்னை வச்ச இடம் எங்க? இன்னைக்கு உங்களை அவர் சுதந்திரவாளியாக பெற்றெடுத்திருக்கிறார். உங்களை அவருக்குள்ள பெற்றிருக்கிறார். அவருடைய சனத்துக்குள்ள நீங்க சொந்தக்காரரா இருக்கிறீங்க. அவருடைய உரிமைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறீங்க. அப்படித்தான் ஆதாமவால் அவர் படைச்சு. அப்ப இவர்கள் உட்கொண்ட கனி இவர்களை தூரப்படுத்திச்சு. ஆண்டவர் எல்லாம் அவர்களை தூரப்படுத்துகிறது. அப்பதான் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தை நான் எங்க வச்ச, நீ இப்ப எங்க போயிருக்கிறாய்? அப்ப அதுக்கு அவரை திருப்பி பாவத்துக்கு மேல இன்னொரு பாவம் பெறுது. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறபடியால் பயந்து ஒளிஞ்சு கொண்டேன். நீ இப்போ இருந்த இடமே புல. அதுக்குள்ள அப்புறம் திருப்பி சொல்ற, நான் நிர்வாணி என்று. நான் உன்னை நிர்வாணியாகவா படைச்சேன்? இல்லையே. எஸ், பைபிள் சொல்லுது அவர் நிர்வாணியா இருந்தும் வெக்கப்படலை என்று. எஸ், அங்க ஆக்கினை தீர்ப்போ அங்க குற்ற உணர்வோ அவர்களுக்குள்ள இருந்தது இல்லை. ஆனா இவர்கள் செய்தது பாவம், பாவத்துக்கு மேல பாவம். படைச்ச அவரையே குற்றப்படுத்த நான் நிர்வாணிப்பேன். எப்ப எல்லாம் நீங்க உங்களை கொண்டு மில்லியன் சொல்றீங்களோ அன்றைக்கு குற்றப்படுத்துறீங்க இயேசுவை. எப்பெல்லாம் நீங்க உங்களோட மத கிரியனாலேயோ இல்லது உங்களோட கிரியனாலேயோ அவர் செய்து முடிச்சதை சம்பாதிக்க முயற்சிக்கிறீங்களோ அவரை நீங்க குற்றப்படுத்துறீங்க. நான் நிர்வாணி இயேசுவே. ஆண்டவர் உங்களை நிர்வாணியாக திரும்ப பெற்றெடுக்கல. அவருடைய பரிசுத்தவான்களாக, பரிசுத்த மனவாட்டியாக, பரிசுத்த அலங்காரத்தோட, பரிசுத்த ஆயத்தத்தோட, பரிசுத்த ஆசீர்வாதங்களோட, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களோட எல்லாரையும் சேர்ந்துதான் அவர் பெற்றெடுத்தார். ஆமே. திரும்ப ஒரு நாளும் கேட்க விட்டுறாங்க, இயேசுவே நீ எங்க இருக்கிறாய்? ஆமே. சும்மா ஒரு சிம்பிள் ஒரு இலஸ்ட்ரேஷன் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஒரு பெரிய ஒரு ராஜா இல்லது பெரிய ஒரு ராஜான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, அவர் எவ்வளவு ஒரு பணக்காரன். அவரிடத்துல எந்த குறையும் இருக்காது. அப்ப ராஜாக்கு பிறந்த ஒரு குமாரன், ஒரு பிள்ளை, ஒரு அரண்மனை வீடு இருக்கத்தக்கனையாக ஒரு குடிசை வீட்டுல போய் இருந்தா அந்த ராஜா கேட்க மாட்டாரா அந்த பிள்ளையே, நீ எங்க இருக்கிற, நீ இந்த மரியாதை எங்க, இந்த
காரியம் எங்க போறஸ்? அதே மாதிரி ஒரு கேள்வியைத்தான் பிதா இங்க ஆதாமவாளை பார்த்து கேட்டஸ், எங்க இருக்கிறாய்? சோ நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க யார் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய தகப்பனை குறிச்சு அவருடைய அன்பின் ஏக்கம்தான் ஆதாம கேட்ட கேள்வி. பாருங்க, மனுஷனுடைய சிந்தையும் மனுஷனுடைய மாம்சமும் மனுஷனுடைய மூளையும் அங்க இருக்கு. அந்த கேள்வி உலக காலமும் எங்களுக்கு விளங்கலே. நாங்க நினைச்சது ஆண்டவர் கேட்கிற கோபத்திலே அதான் எங்க இருக்கிற நோ, அவருடைய அன்பின் கேள்வி ஏற்க. அதான் நீ எங்க இருக்கிறாய்? நீ நான் வச்ச இடம் எங்க? நீ எங்க இருக்கணும்? நான் எதிர்பார்க்கிறேன். உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கணும்? உன்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் என்றதான் அவருடைய கேள்வி. சோ இந்த குரல்ல தான் ஆண்டவர் ஆதாமோட பேசினது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவருடைய குரலை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, பிசாசனுடைய குரலையும் அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய தகப்பனுடைய குரல் அதான் என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்க அவருடைய ஆடா இருந்தா அவருடைய குரல் உங்களுக்கு தெரியணும். ஆனா ஆதாமுக்கு அப்ப புரியல. ஆதாம் விழுந்துட்டான் பாவத்துல. பிசாசனுடைய மருந்து போயிட்டு உள்ளுக்கு. அப்ப பிசாசனை மருந்து போனது இந்த அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய கிரி அடுத்த கிரி என்ன? ஆதாம் செய்த முதல் கிரியை என்ன தெரியுமா? அத்தி இலைகளை பிடுங்கி தன்னுடைய நிர்வாணத்தை மூடினான். ஆதாம் நினைச்சான், இனி இயேசு என்ன பாப்பாரு, இனி கடவுள் என்னிடத்துல வருவார் என்ற நான் நிர்வாணத்தை மூடிட்டேன். இதுதான் சுய நீதி. மனிதன் செய்த முதல் பாவம், முதல் கிரிய, முதல் செத்த கிரிய, மனுஷன் தன்னுடைய நிர்வாணத்தை மூடின. சாதாரண அத்தியிலேயே பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து இயேசு சபிச்சார். இயேசு செய்த ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. சோ இன்றைக்கு சுய நீதியில நாம வாழுவமா இருந்தா அது சாபம். அதான் பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ற பொழுது நாம சுயமாக நாம் என்ன செய்தோம்? தேவனை சேர, தேவனிடத்துல நீதியை பெற, ஆசீர்வாதத்தை பெற நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அடிமையாக கட்டப்பட்டிருந்தோம். அதான் இயேசு யோவான் 8 சொல்ற, பாவத்துக்கு நீங்க அடிமை, நியாயப்பிரமாணம் பாவத்தின் பலன். சோ பாவம் நியாயப்பிரமாணம் ரெண்டும் சேர்ந்து எங்களை என்ன செய்துச்சுதான்? கூட எங்களை ஆக்கினையை கூட்டிச்சு. அப்ப இயேசு என்ன, ஏன் அப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? ஏன் அதை கொடுத்தாருன்னு சொன்னா, நம்ம எல்லாரையும் அந்த அடிமையிலிருந்து விடுதலையாக. பாவ அடிமை, நியாயப்பிரமாணம் நம்ம அடிமைப்படுத்தல, பாவம் தான் நம்ம அடிமைப்படுத்தினது. நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகு பாவத்தினுடைய மீறுதலை நாங்க அநேகமாக பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. சோ கலாத்தியர் சொல்லப்படுது, நாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோம், சிறைக்குள்ள இருந்தோம். சிற வாழ்க்கை, அடிமை ஒரு சிற வாழ்க்கை. இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில மனுஷனை அடிமைப்படுத்துற ஒரு சிற வாழ்க்கை. நீ ஊழியம் செய்யணும், நீ இப்படி செய்யணும், நீ இப்படி வாழணும், இப்படித்தான் என்ற சபைக்குள்ள இருக்கணும், இப்படித்தான் நீ செய்யணும் என்றதெல்லாம் அடிமை. இதெல்லாம் பாவம், நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற அடிமைத்தனம். இதுக்கு சுயாதீனம் இல்லை. அப்ப இயேசு நம்ம என்ன செய்யறாரு? மீட்டுக்கொள்ற எல்லாரையும். என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த சுயாதீனத்துக்கு வர்றதுக்கு பயம். இப்ப பாருங்க, கானான் தேசம் இந்த சுயாதீனத்துக்கு அடையாளம். இப்ப கானானுக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள அவர்கள் எட்டி பார்த்தார்கள். வேலைக்காரர் கூட போனார். போய் சிலர் வந்து சொல்றாங்க, காலேப்பும் யோசுவாவும், எஸ் அது நல்ல தேசம். ஆனா சிலர் சொன்னாங்க, நோ, அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்க பெலிசர்கள் இருக்கிறார்கள். சோ அவர்கள் எங்களை ஈஸியாக என்ன செய்திருவார்கள், மேற்கொண்டுருவார்கள் சொல்லி அவர்கள் பயந்தார்கள்.
இன்றைக்கும் கூட அநேகர் பயப்படுவார். சுயாதீனமா, அப்படின்னா நாம என்ன தப்பும் செய்யலாமா என்கின்ற பயம் மனுஷனுக்கு. சோ அப்ப சுயாதீனத்துக்கு எங்களை இளைப்பாற பிசாசு நாம என்ன செய்யறான்? பயப்படுத்துறான். அதனால இயேசு எங்கேயே சொல்றார், பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். சோ கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுல நீங்க இளைப்பாறுனீங்கன்னு சொன்னா கனி உங்களுக்குள்ள இருந்து தானா வரும். செத்த கிரியை செய்யக்க நீங்க நினைக்கிறீங்க கனி கொடுக்குறேன், இல்ல, அந்த கனியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஆனா இயேசுவுக்குள்ள இளைப்பாறைக்க உங்களுள்ள இருந்து கனி வரும். அது ஆவியானவருடைய கனி. அந்த கனிதான் பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். அவர் செய்து முடிச்சதுல நாம இளைப்பாடுற பொழுது அது எங்களுக்குள்ள இருந்து அந்த கனி புறப்படும். ஆமென். அந்த கனியைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். என்னில் நிலைச்சிருங்க, என்னில் இளைப்பாருங்க, என்னில், அதுவும் அடுத்த வசனத்தை சொல்லுது, என் அன்பில் நிலைச்சிருங்க. சோ இன்னொரு வடிவில் சொன்னா, நான் செய்து முடிச்சதுல நிலைச்சிருங்க, அப்பொழுது கனி கொடுப்பீர்கள் என்று ஜோவான், அதுவும் ஜோவான் தான் பேசுறேன். ஆமே. சோ எத்தனை பேர் சொல்லுங்க, தகப்பனே நன்றி, இன்னைக்கு நீங்க இந்த சுதந்திரவாளியை குறிச்சு அறிஞ்சிருக்கிறீங்க, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மெய்யான விடுதலை அறிஞ்சிருக்கிறீங்க. உண்மையான சுதந்திரம் என்றா என்ன? ஆவிக்குரிய ரீதியில நாம் என்ன செய்ய தேவையில்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த தலையங்கத்தை போட்டனே, உண்மையான சுதந்திரம் ஆன்மீக ரீதியாக போராடுவதல்ல, மாறாக உள்ளிருக்கும் கிறிஸ்துவிலிருந்து வாழ்வது. ஆமென். உள்ளிருக்கும் கிறிஸ்துவினுடைய ஜீவன் இருந்து நாம வாழ்வது. ஆவிக்குரிய ரீதியில நாம் என்ன செய்ய தேவையில்லை, போராட தேவையில்லை. ஒரு சுதந்திரவாளி ஒரு தன்னுடைய சுதந்திரத்துக்காக அவனை நீ என்ன செய்ய தேவையில்லை, போராட வேண்டியதில்லை. இப்ப நாங்க இப்ப இன்றைக்கு சொன்ன மெசேஜ் ஃபுல்லாவே இதுக்குள்ள அடங்குது. இப்ப நாங்க அடிமையானவன் தான் போராடுவான் சுதந்திரத்துக்காக. அப்ப நாங்க ஏற்கனவே அந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், பிள்ளை என்ற சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். பிள்ளை என்று சொன்னா பிள்ளைக்குரிய ஆசீர்வாதங்கள், பிள்ளைக்குரிய இருப்பிடம், பிள்ளைக்குரிய எதிர்காலம். இன்னைக்கு நாம் எதிர்காலத்தை குறிச்சே பயப்படுறோமே. சுதந்திரவாளி எதிர்காலத்தை குறித்து பயப்படுத்தவே, நம்முடைய தகப்பன் யாரு? ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யறானோ எதிர்காலத்தை வைக்கிறார். சோ நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் எல்லாமே என்னவா கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கு. சோ அப்ப இதற்குரிய மாதிரி நாம ஜெபம் பண்ணி இதற்குரிய மாதிரி நாம வாழ்ற பொழுது அது நமக்குள்ள என்ன செய்யும், பலன் அளிக்கும். சோ அப்ப நீதிக்காக நாம என்ன செய்ய தேவையில்லை, போராட தேவையில்லை. பரிசுத்தத்துக்காக நாம போராட தேவையில்லை. ரட்சிப்புக்காக நாம போராட தேவையில்லை. ஜெபத்துக்காக நாம போராட தேவையில்லை. ஊழியத்துக்காக நாம போராட தேவையில்லை. எண்ணத்துக்காக நாம போராட தேவையில்லை. ஆவிக்குரிய பேரில இன்றைக்கு நாம எண்ணத்துக்காக எல்லாம் போராடினோமோ அத்தனைக்கும் எங்களுக்கு, அத்தனையில இருந்தும் எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்த சுதந்திரம் நமக்கு உண்மையான, இதுதான் ட்ரூ ஃப்ரீடம், உண்மையான சுதந்திரம். பாவத்திலிருந்து மெயினாக முக்கிய பெரியவர், எல்லாத்துக்கும் மூல காரணம், மூல வேர் பாவத்திலிருந்தும் எங்களுக்கு என்னவாம், விடுதலை கிடைச்சு கொண்டிருக்கா, கிடைக்க போதா, அல்லது ஒட்டுமொத்தமா கிடைச்சிட்டா சொல்லுது, கிடைச்சிச்சு. இது சுதந்திரம். நன்றி இயேசுவே. சொல்லுவோமா, தாப்பனே நன்றி இந்த சுதந்திரத்துக்காக. இப்ப அவர் சொல்றார், நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய ஜீவன்ல இருந்து, கிறிஸ்து நமக்கு ஜீவன்
கிறிஸ்து நமக்கு இப்ப வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இருந்து நாம் வாழணும். வாழ்க்கைக்காக நாம இனி வாழ தேவையில்லை, வாழ்க்கையில இருந்து நாம வாழ்றோம். ஆமீன். ஏன்னா ஒரு உள்ளான மனுஷன் அப்படித்தான் இருக்கு. உள்ளான மனுஷன் அப்படித்தான் இருக்கு. உங்களோட வேர் பரிசுத்தமா இருக்கு, உங்களோட வேர் நீதியா இருக்கு, உங்களோட வேர் இயேசுவா இருக்குது, உங்களோட வேர் ஞானமா இருக்கு, உங்களோட வேர் விடுதலையா இருக்கு, உங்களோட வேர் சுதந்திரமா இருக்கு. சோ அப்ப நாம உள்ளில இருந்து நாம வெளியில என்ன செய்யறோம்? வாழ்றோம். அதை கற்றுக்கொள்ளுங்க. எப்படி வாழ்றது என்பதை கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தியை நான் முடிச்சிருக்கிறேன். ஆனா ஆரம்பத்துல நாம் அவருக்கு நன்றி வர்ஷிப் பண்ண அப்படியா இந்த வேளையில நீங்க வர்ஷிப் பண்ணி முடியுங்க. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. நன்றி இயேசுவே. உங்கள் மூலமாக எங்களை நீங்க முற்றுமுழுதாக விடுதலையாக்கி இருக்கிறீங்க. நன்றி. ரோமர் 6 சொல்லப்பட்டதன்படி உங்களோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு நாம உங்களோட சேர்ந்து உயிர்த்தெழுந்து இருக்கிறோம். புதுசாக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. அழகாக போதுமானதாக மிதமிஞ்சினதாக நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. தாப்பனே, உங்களோட அன்புக்கு ஈடாக ஒன்றுமில்லை. நீங்க எங்கள் மேல வச்ச அன்பு என்றைக்கும் குறையாது, மாறாசு. நன்றி இயேசுவே. உங்களை உயர்த்துகிறோம், உங்களை நாம போற்றுகிறோம். நன்றி இயேசுவே. எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவரே நன்றி. எங்களுக்குள்ள நீங்க என்றைக்கும் சத்தியத்தை போதிக்கிறவராக, சத்தியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். ஆமீன்.